ஹாய், என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் வணக்கம். நான் கூட யோசிப்பேன், இந்த வீடியோலாம் போடுறதுலாம் கரெக்டாக, இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் நம்ம நாட்டில் சில அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் வரதை பார்க்கும்பொழுது நம்ம ஏன் வீடியோ போடக்கூடாது, நம்ம ஏன் சில கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு சப்ஜெக்ட் வைஸாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு சப்ஜெக்டோடு சேர்த்து போடலாம். அது என்னென்னா சிபாரிசு. இந்த நாடு குடிச்சவராக போகிறதுக்கு முதல் காரணமே இந்த சிபாரிசு தான். அவன் நம்ம ஆளா பாருங்க, அவன் நம்ம ஆளா, அவா ஈவா நம்ம ஆளா, அவன் நம்ம பயலுக, என்ன நம்ம பயலுக, என்ன அவா, இந்த அவா நம்பாளுங்க, அவன் நம்ம பயலுகளா, இதை பார்த்து ஒருத்தனை சிபாரிசு பண்ணி தகுதியே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு அவனுக்கு ஒரு மண்ணும் தெரிலனாலும் அவனுங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் தாங்க முடியல. எவ்வளவோ தகுதிகள் இருந்தும் தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு சிபாரிசுன்ற பேரில் போய் ஒரு தகுதியினோட பொழப்பை கெடுத்து தகுதி இல்லாதவன் மேலே போய் உக்காந்து அவன் என்னவோ வரும்போதே எல்லாத்துலேயும் கற்றுக்கிட்டு நேராக மேலே இருந்து வானத்தில் இருந்து வந்து குச்சா மாதிரி அவன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. இதனால தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது. ரீசன் என்ன? இந்த சிபாரிசுத்தனத்தை ஒழித்தாலே இங்கே நாட்டில் நல்ல திறமையானவங்க முன்னுக்கு வரலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கிற பூரா பயல்களும் திறமை உள்ளவங்கள மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு கூஜா தூக்குறவன், அவன் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போடுறவன், இவனுங்க மட்டும்தான் தேவைப்படுது. அதுதான் இங்கே இருக்கிற நாட்டோடைய சாபக்கேடு. இதை புரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. தகுதியானவங்களுக்கு தகுதியானவற்றை கிடைக்க செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் கையை பிடிச்சிடலாம், ஒன்றும் தூக்கி விடலாம் தேவையில்லை. ஒழுங்காக திறமை உள்ளவனுக்கு வாழ முதல்ல வழிவிடுங்க. அவன் பார்த்துப்பான் மேலே வரத்துக்கு. நீங்கள் ஒன்றா அவனுக்கு போயிட்டு கையை பிடிச்சி மேலே வாப்பா கீழே வாப்பான்னு நீங்கள் ஒரு துடுப்பு வேலையும் பார்க்க தேவையில்லை. சரியா? இதை பண்ணுங்க. இதை பண்ணாலே போதும். இந்த சிபாரிசு கர்மத்தை ஒழிங்க, நாடு உருப்படும். நன்றி.